ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெப்ரிஷியேஷன் இல்லுஸ்ட்ரேஷன் என்னென்னு பார்த்தோன்னா 14, 15, 16 சிஎம்ஏ இன்டர்மீடியட் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் மெட்டீரியல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, பிஃபோர் தட் இஃப் யூ ஆர் வாட்சிங் அவர் சேனல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 14 அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தோம்னா 1 April 2019 நம்ம ஒரு கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம் 60,000 ரூபாய்க்கு. அண்ட் 5,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஷிப்பிங்க்கு 7,000 ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்புறம் இம்போர்ட் டியூட்டிக்கு 1,000 ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்புறம் கேரேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு 500, ப்ரோக்கரேஜுக்கு 500. ஓகே, இதுக்கு எல்லாம் சேர்த்து இதுதான் ஃபுல்லாக அந்த 500 வரைக்கும் நம்மளுடைய அசட் காஸ்ட் இன்க்ளூட் ஆகுது. ஓகேவா? அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 80,000 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். It was estimated that the machine will have a scrap value of rupees 5,000 at the end of its useful life. ஓகேவா? ஸ்கிராப் வேல்யூ 5,000 இருக்கு. யூஸ்ஃபுல் லைஃப் 15 இயர் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ ஜான்வரியில் பார்த்தோம்னா 2020 ரிப்பேர் ரினிவல் ஆகுது 3,000 ருபீஸு. அடுத்து மிஷின் வாஸ் சோல்டு. இந்த 1 அக்டோபரில் வாங்கின மிஷின் இருக்குல்ல, இந்த 1 அக்டோபர் 2021 அன்னைக்கு இந்த வாங்கின கூட்ஸ் 50,000 நம்ம சேல் பண்ணுறோம். மிஷினரி அக்கௌண்ட் 3 இயர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எஸ்எல்எம் மெத்தடு 15 எஸ்எல்எம் மெத்தட்னு வந்துருச்சு. டிப்ரிஷியேஷன் பர்சன்டேஜ் கொடுக்கல, பட் ஸ்கிராப் வேல்யூவும் 15 இயர்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம டிப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணிக்கலாம்ல. டோட்டல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 5,000 ரூபாய் வரும். இதுதான் நம்மளுடைய வேல்யூ. எஸ்எல்எம் அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்துக்குமே வரும். ஸோ மிஷினரி அக்கௌண்ட் டெப்டார் டு என்னது பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் போட்டுட்டு இதை ஃபுல்லாக 66 + 14 80ன்னு நீங்கள் போட்டுடலாம். அடுத்து டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு மிஷினரி 5,000 பேலன்ஸ் இங்கே போட்டுட்டோம். செகண்ட் இயருக்கு இது அப்படியே கேரி ஃபார்வர்டு 75 பண்ணுறோம். அடுத்து டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு மிஷினரி அக்கௌண்ட் அதுக்கு ஒரு 5,000 போட்டுட்டு பேலன்ஸ் 70,000 வந்துடும். 70,000 கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அடுத்து டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் நம்மளுக்கு இந்த இதில் பார்த்தோம்னா டேட் என்ன கொடுத்துட்டாங்க, அக்டோபர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படின்னா 12 மாதத்தில் 3 போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 11 மாதத்துக்கு மட்டும் கால்குலேட் பண்ணுங்க. எப்படின்னா 5,000 இருக்கா இன்ட்டு 11/12 போட்டிங்கன்னா சாரி நான் டிசம்பர் வரைக்கும் நினச்சிட்டேன். ஏப்ரல் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஏப்ரல் டு மார்ச் அப்படிங்கும்போது 6 மந்த் நம்மளுக்கு கிடைக்குமா? ஓகே, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஓகேவா? அக்டோபர் 1 அப்படின்றதுனால அதை கணக்கில் எடுத்துக்கிட மாட்டோம். ஸோ 6 மாதம் செப்டம்பரோட முடியுது. அப்போனா 5,000 இன்ட்டு 6/12 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2,500 அப்படின்றது கிடைக்குது. அப்புறம் பேங்க் சேல்ஸ் 50,000 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. ஓகே, 50,000. இப்போ லாஸ் நம்மளுக்கு எவ்வளோ ஆகும்? இதெல்லாம் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லாஸ் இந்த இடத்துல வர்றதுனால லாஸ் போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம காஸ்ட் ஆஃப் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபர்தராக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் என்ன பார்க்க போகிறோம்? இல்லுஸ்ட்ரேஷன் 15 பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வேறு ஒன்றும் இல்லை. லாஸ் வந்தால் எப்படி என்ட்ரி போடுறது, ப்ராஃபிட் வந்தால் எப்படி என்ட்ரி போடுறது, அந்த மாதிரி டிஃபர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் 15 பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ROM Limited which depreciates its machinery at 10% per annum. ஓகேவா? ROM லிமிட்டடோட டிப்ரிஷியேஷன் 10% பெர் ஆனம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிப்ரிஷியேஷன் பேலன்ஸ் மெத்தட், அதாவது டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் WDB மெத்தடில் ஃபைன் பண்ணுறோம். ஓகே, 1 January 2022 9,00,000
72,000க்கு வந்து மிஷினரி வாங்குறாங்க. சாரி, டெபிட் சைடில் இருக்குது. ஓகே, மிஷினரி த இயர் 2013 மிஷின் பர்ச்சேஸ் ஆன் 1st January 2020 80,000 வேர் சோல்டு ஃபார் ருபீஸ் 45,000. ஓகேவா, அதாவது 2022 நம்ம கையில் வந்து 9,72,000 மதிப்புள்ள கூட்ஸ் இருக்குது. 2013 இருந்து ஓகே சாரி 2013 நடக்கும்போது 1st January 2020 80,000 கூட்ஸை வந்து 45,000 ரூபாய்க்கு வந்து சோல்ட் பண்ணுறாங்களாம். 1st July 2020 வந்து நியூ மிஷினரி ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க 1,50,000 ரூபாய்க்கு. இந்த இதை விற்ற அன்னைக்கு 80,000த்தை 45,000 ரூபாய்க்கு விற்றுட்டாங்கன்னு சொன்னாங்களா, அந்த டேட்லேயே இது பர்ச்சேஸ் ஆகுது. ஓகே, இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து 8,000 அப்படின்னா 1,50,000 ப்ளஸ் 8,000 தான் மிஷின் காஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து த கம்பெனி வாண்டட் டு சேஞ்ச் மெத்தட் டிப்ரிசியேஷன் ஃப்ரம் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் டு ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் with effect from 1st Jan 2019. Difference of depreciation up to 31st December 2022. To be adjusted, the rate of depreciation remains the same as before. Prepare the mission account. இப்போ படிச்சிட்டோம், உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம கையில் இன்றைக்கி தேதி வந்து 1st January 2022ன்னு வச்சுக்கோங்க. அப்போது நம்ம கையில் 9,72,000 மதிப்புள்ள கூட்ஸ் கையில் இருக்குது. 2013 அன்னைக்கு நம்ம கையில் இருந்த மிஷினரியை 1 January 2020 80,000 மதிப்பில் அந்த கூட்ஸ் இருக்கிறத நம்ம 45,000 ரூபாய்க்கு விற்கிறோம். அதே டேட் 1st July 2022 ஒரு மிஷினரி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதனுடைய வேல்யூ 1,50,000. அதனுடைய இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் 8,000. ஓகே, இப்போ நம்ம டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடாக மாற்றும் போது 1 January 2019 இருந்து 31 December 2022 வரைக்கும் நம்ம வந்து ரெண்டுமே போடுறோம். அதாவது ஸ்ட்ரெயிட் லைனும் போடுறோம், டிப்ரிஷியேஷன் மெத்தடும் WDVயும் போடுறோம். இந்த ரெண்டும் போடுறதுனால, இது சேஞ்ச் பண்ணுறதுனால என்ன விதமான மாற்றங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான். இப்போது கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 2022 இருந்து கொடுத்துருக்காங்க டிரான்சாக்ஷன். இது ஒரு மிஷினரி. இந்த 80,000 45 அது ஒரு மிஷினரி. 1,50,000 அது ஒரு மிஷினரி. ஓகேவா, இது எல்லாமே 2019 இருந்து நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ அதை நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகேவா, ஃபைன் பண்ணுவோமா? ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நல்லா தெளிவாக நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ அதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கிங் பார்க்கலாம். ஒர்க்கிங் வந்து இப்போ வந்து இஃப் பேலன்ஸ் ஆஃப் மிஷினரி இன் த பிகினிங் ஆஃப் த இயர் இஸ் பிகினிங்கில் 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா, இப்போ டிப்ரிஷியேஷன் 1 இயருக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்னவா இருக்கும்? 10 இருக்குது இன்ட்டு நம்மளுடைய பர்சன்டேஜ் வந்து 10% அப்படின்னா ஈக்குவல் டு 1 அப்படின்னு வருது. ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 9 அப்படின்றது வந்து கிடைக்கும். ஓகே, இந்த 9 அப்படின்றது வந்து எதுக்கானது? எண்ட் ஆஃப் த இயரில் நம்ம கையில் இருக்கக்கூடிய மிஷினரியுடைய வேல்யூ. எதுக்கு இப்படிலாம் கண்டுபிடிக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து டிரான்சாக்ஷன் 2019 நம்மளுக்கு தேவை, பட் இல்லை, அதை நம்ம ஃபைன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து 1st January 2019 இதுக்கான பேலன்ஸ் ஆஃப் அசட் வந்து எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா, நம்மளுடைய அசட் வேல்யூ ஃபஸ்ட்டு January 2022 எவ்வளோ இருக்குது? 9,72,000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து 9 அப்படின்றத ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ 2021 தான் நம்ம ஃபைன் பண்ணுறதுக்காண்டி 9,72,000 டிவைடட் பை 9 × 10 அப்படின்னு போட்டோன்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய பேலன்ஸ் வேல்யூ 2021. 2020 நம்மளுடைய பேலன்ஸ் வேல்யூ இந்த வேல்யூலேருந்து 10/9 போட்டால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேவா, இப்போ நம்மள்கிட்ட வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா, பேலன்சிங் அமௌண்ட் வந்து 2020 வந்து 12 லட்சம் இருக்குது. இதை வந்து 2
மிஷினரியாக நம்ம வந்து கம்போஸ்டு பண்ணுறோம். ஓகேவா? அப்படி பண்ணும்போது 80,000 வந்து நம்ம விற்கிறதா நம்ம பார்த்தோம். எவ்வளோ ரூபாய்க்கு? 45,000 ரூபாய்க்கு நம்ம வந்து சேல் பண்ணுறதா பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து பிரிக்கிறோம். பிரித்தோம் அப்படின்னா 80,000 பிரித்தோம்னா 1120 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு போகலாம். இந்த 80,000 தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜான்வரி 2020 80,000 ரூபாய் அப்படின்ற கூட்ஸை வந்து நம்ம பேலன்ஸ் பார்க்க போகிறோம். 80,000 ரூபாய் இருக்குது. இதுக்கான டிப்ரிசியேஷன் வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ? 10% போட்டோம்னா 8,000ன்றது வரும். ஸோ WDV மெத்தடில் 72,000 அப்படின்றதுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இதிலிருந்து 10% போட்டோம்னா 7,200 கிடைக்கும். இங்கே வந்து WDV வேல்யூ நம்மளுக்கு 64,200 Jan 1 2022 தான் நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து ஓகே, இப்போ வந்து இது 64,800 அப்படின்றது என்னது? நம்மளுடைய பேலன்ஸ். ஓகே, நம்மளுடைய பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் ஜான் 2013 நம்மளுடைய பேலன்ஸாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா தேர்ட், இப்போ வந்து ஒரிஜினல் பர்ச்சேஸ் வேல்யூ செகண்ட் மிஷினோடது வந்து 80,000. அதை வந்து 10% டிப்ரிஷியேஷன் போட்டு நம்ம வந்து 64,800 இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணோம் 6 மந்த்துக்கு. ஓகே, இப்போ வந்து 3,240 ஹாஸ் பீன் சேஞ்ச்டு இந்த மிஷின். ஓகே, எஸ்எல்எம் மெத்தடு போட்டால் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்றதையும் பார்த்துட்டாங்க. டிஃப்ரென்ஸ் வந்து இவ்வளோ கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து 64,800 6 மந்த்துக்கு டேட் ஆஃப் சேல்ஸ், அதனால் 6 மந்த்துக்கு போட்டால் இது வருது. அடுத்து நம்மளுடைய இது பேலன்ஸ் ஆன் த டேட் ஆஃப் சேல்ஸ், அந்த டேட்டில் உள்ளது. சேல் வந்து நம்ம 45,000 ரூபாய்க்கு பண்ணுறோம். லாஸ் வந்து 16,560. ஓகேவா? ஓகே, இன்னும் இதை நான் டீட்டெயில்டாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கையில் வந்து 2020 80,000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை வந்து 21க்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். அப்புறம் 20க்கு கால்குலேட் பண்ணுறோம், 21க்கு கால்குலேட் பண்ணுறோம். அப்புறம் 22 வந்து ஜான்வரியில் நம்மளுக்கு இவ்வளோ வருது. அடுத்து பார்த்தோம்னா நான் வந்து ஃப்ரம் கரண்ட் ஸ்லைடு. ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் அதாவது ஜூலை மந்தில் நம்ம வந்து சேல் பண்ணுறோன்னு பார்த்தோம் இல்லையா? அதனால் அங்கே 6 மந்த்து ஜூலை அப்படின்றதுனால. ஓகே, அடுத்து சேல் பண்ணுறோம், லாஸ் வருது, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மிஷினரி அக்கௌண்ட். இதில் பார்த்தோன்னா நம்ம வந்து 2020க்கு மட்டும்தான் நம்ம வந்து இங்கே போடுறோம். ஓகேவா? ஆல்ரெடி உங்களுக்கு ஜேர்னல் எப்படி போடணுன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ 1/1/2022 நம்ம கையில் வந்து ஃபஸ்ட்டு கூட்ஸ் இவ்வளோ இருக்குது. செகண்டு கூட்ஸ் வந்து 64,800 எங்கே பார்த்தோம் தெரியுமா? இந்த 1/1/2022 அன்னைக்கு நம்ம கையில் எவ்வளோ கூட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? 64,800. ஓகே, இந்த இதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஆட் பண்ணி போட்டாச்சு. அடுத்து 1/7/22 அன்னைக்கு இந்த 64,800 சேல் பண்ணுறதா பார்த்தோம். அப்போனா அந்த டேட்டில் இன்னொன்று வாங்குறதா பார்த்தோம், 1,50,000 + 8,000. ஸோ அதுக்கும் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போட்டு இதை போட்டோம். இது வந்து ஆல்ரெடி 9,72,000 ஆல்ரெடி இருக்குதுன்னு சொன்னதுனால ப்ராட் டவுனுன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்து டிப்ரிஷியேஷன் பார்த்தோம் அப்படின்னா 3,240 அதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருந்தோம். இது ஒரு 6 மந்த்து நம்ம இந்த மந்தில் இருந்து தான் போடுறோம். ஸோ இந்த மந்த்துக்கு 6 மந்த்து ஜூலையில் வந்து 3,240 ரூபாய் இருக்கிறதா பார்த்தோம். அடுத்து சேல் வந்து 45 இந்த கூட்ஸை. ஓகேவா? அப்புறம் லாஸ் வந்து இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இருந்தாலும் நீங்கள் இதில் நம்ம லெஜர் போடும்போது வந்தால் கூட பேலன்சிங் ஃபிகராக நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, டிப்ரிஷியேஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த 1,58,000 இந்த ரெண்டாவது கூட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு 10% 1/2ன்னு போடுறோம். 1/2 அப்படின்றது வந்து பாதி வருஷம் வாங்கியிருக்கோம்ல ஜூலையிலேருந்து, அதனால். ஓகேவா? நீங்கள் வந்து 6/12 அப்படின்னு போட்டாலும் போதும்.
இப்போ வந்து நம்ம இதை போட்டோம் 7900 நம்மளுடைய இதாக வருது. அப்புறம் 1,12,000 அப்படின்றது வந்து நம்ம எங்கே பார்த்தோம்? 1,12,000 அப்படின்றது அது நாங்கள் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெளியில் போய் பார்க்கலாம். கீப். ஓகே, இப்போ வந்து 1,100 ஒர்க்கிங்ஸை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, அதை நான் வந்து ஒர்க்கிங்காகவே போட்டு காமிச்சிட்றேன். இப்போ வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது, என்னன்னு தெரில. ஓகே, கோச்சுக்காதீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த இது அதாவது 1,12,00,000 அப்படின்றத வந்து 2 மிஷின், அதாவது 80,000 அப்படின்றத நம்ம வந்து சேல் பண்ணுறதுனால ஒரு 11,20 அப்படின்றத நம்ம மைனஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு வந்து 10% போட்டால் 1,12 வருது. இந்த 1,12ல் நம்ம வந்து 21, 22 2 வருஷம் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்படின்றதுனால 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், நம்மளுக்கு இந்த ஆன்சர் வருது. இது வந்து WDVயோட இது. அப்புறம் வந்து இந்த WDVயோட இதுவா. அப்புறம் இந்த இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த இருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய டிமினிஷிங்க்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறாங்க. எவ்வளோ அப்படின்றது பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டையும் ESLM WDV ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்து கிடைக்கி. எது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த இது எப்படி வந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ப்ராஃபிட் வந்து 11,200 அதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம அடுத்த சம் போகலாம். 16 இல்லுஸ்ட்ரேஷன் 16ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1/7/2017 அன்னைக்கு நியூ மிஷினரி வந்து 8 லட்சத்துக்கு நம்ம வந்து வாங்குறதா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1/1/2019 அனதர் மிஷின் 6 லட்சத்துக்கு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறோம். அகைன் 1/10/2021 மிஷினரி காஸ்டிங் 15 இதையும் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ 3 மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அடாப்ட் எ மெத்தட், சேஞ்சிங் மெத்தட், 20% per annum டிமினிஷிங் பேலன்ஸ் பேசிஸ். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மெத்தடில் இருந்து அப்படியே தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. சில மாற்றங்கள் இருக்குது. ஸோ இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. Still, if you have any doubt, please comment me. I will try to explain within 24 hours. Bye bye.